என்னதான் பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாரையுமே குமார் வந்துட்டு நல்ல வேஷம் போட்டு நம்ப வச்சாலும் ஆரம்பத்துல இருந்தே குழலி வந்து குமார் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் பாட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்த குமார் வந்துட்டு பாண்டியன் வீட்டாளுக்கு யாருக்குமே தெரியாம அவங்க அப்பா சொன்னபடியே அந்த போட்டோ ஃப்ரேம் உடைச்சலான்னு சொல்லிட்டு போய் உடைச்சிடறாரு. குமார் மேல ஏற்கனவே கவனமா இருந்த குழலி வந்துட்டு குமார் போட்டோ ஃப்ரேம் உடைச்சதை பாத்துறாங்க. பாண்டியன் வீட்டாளுக்கு மத்தாள்கிட்ட மாட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப குழலிக்கிட்டே குமார் மாட்டிட்டு முழிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு, எப்பதான் சாப்பாடு போடுவீங்க, என்ன எவ்வளவு நேரம் தான் அப்படி வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு எல்லாம் பசிக்குது, சாப்பாடு இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க வீட்டுக்காக கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஃபங்க்ஷன் பிஸியில சாப்பாடு விஷயத்தையே மறந்துட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் குமார்கிட்ட கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் போய் குமார் கிட்ட பேசுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, எனக்கு தெரிஞ்சு நேரம் சாப்பாடு வந்திருக்கும், வெளியே போய் பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு சக்திவேல் முத்திவேல் எல்லாருமே வந்து சாப்பிட இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா சாப்பாடு எதுவுமே வரவே இல்ல, எல்லாமே எம்டியா தான் இருக்கு. இதனால டென்ஷனான முத்திவேல் வந்துட்டு என்னடா ஆச்சு, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா சரியா பண்ண மாட்டியா, எல்லாருமே பசியோட இருக்காங்க, பந்திக்கு வேற எல்லாரும் வந்து உட்கார போறாங்க, இன்ன வரைக்கும் சாப்பாடே வரல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு சாப்பாடு என்னாச்சுன்னு அப்படி சொல்லி சொல்றாரு. குமார்மே வந்து கரெக்டா ஃபோன் அடிக்கலான்னு போறப்ப கரெக்டா சாப்பாடு வண்டியுமே வந்துருது. வண்டியில இருக்க எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டு ஏன் லேட் ஆச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு குமார் வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து வச்சவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நாங்க எங்க லேட்டா வந்தோம், நாங்க சொன்ன நேரத்துக்கு கரெக்டா கொண்டு வந்து இறக்கிட்டோம், இந்த டைமிங் தானே நீங்க சொல்லிருந்தீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சொல்றப்பே குமாருக்கு வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, நம்ம யாருக்கிட்டையும் பேசவே இல்லையே, நம்ம கிட்ட டைமிங் பத்தி யாருமே பேசவே இல்லை, இவங்க என்ன நேரத்துக்கு தான் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு புரியல அப்படி சொல்லி குமார் குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கிறப்பே கறி விருந்துன்னு சொன்னாங்க, ஆனா ஒரு ஸ்மெல்லுமே வர மாட்டேங்குது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அப்படி சொல்லி சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் போய் எல்லா பாத்திரத்தையும் ஓபன் பண்ணி பாரு சொல்லி முத்திவேல் சொன்னதும் அவசர அவசரமா ஓடி போய் சக்திவேலுமே எல்லா பாத்திரத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. கடைசியில சக்திவேல் நினைச்ச மாதிரி அங்க கறி விருந்து சாப்பாடு எதுவுமே கிடையாது, எல்லா பாத்திரத்துமே எல்லாமே வெஜ்ஜா தான் இருந்துச்சு. இதை பார்த்ததும் சக்திவேல் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. டே குமார், உங்ககிட்ட நான் கறி விருந்துக்கு தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், இங்க எல்லாமே வெஜ்ஜா இருக்கு, புளிசோறு தயிர் சோறு இப்படி தான் இருக்கு, உங்ககிட்ட கடா விருந்துக்கு தான் நான் எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன், நீ எதுவும் மாத்தி சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டு குமார் கிட்ட கேட்கிறாரு. நான் கரெக்டா தான் சொன்னேன், இவங்க தான் மாத்தி கொடுத்துட்டாங்க போல அப்படி சொல்லிட்டு பந்தங்க மேல பழைய தூக்கி குமார் போட்டு இருக்காரு. அப்ப அந்த சமையல்காரங்களுமே வந்து குமார் கிட்ட நீங்க தானே புளிசோறு வேணும் தயிர் சோறு வேணும் சொன்னீங்க, நீங்க தானே புளி சாதம் வேணும் தயிர் சாதம் வேணும் சொன்னீங்க, நீங்க சொன்ன சாப்பாடு தான் நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம், இப்போ என்ன திடீர்னு மாத்தி பேசுறீங்க, நீங்க சொன்னதை தான் நாங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும், நீங்க திடீர்னு கடைசி டைம்ல முடிவெடுத்தா எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டா அவங்களுக்குள்ள செந்தில் கதிர் சொல்லிட்டு பாண்டியனோட பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. பரவாயில்ல, நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்களே சாப்பாடெல்லாம் இறக்கி வச்சிட்டீங்களா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே முத்துவேல் வீட்டாளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அதுக்கப்புறம் தான் சக்திவேலுக்கே புரியுது. அப்ப இப்ப வந்திருக்க சாப்பாடு அந்த பாண்டியன் வீட்டாளுக்கு ஆர்டர் பண்ணது, அதனாலதான் புளி சாதம் தயிர் சாதம் வந்திருக்கு, நம்ம சாப்பாடு இன்னும் வரல போல, நம்ம கறி விருந்துக்கு தானே சொல்லியிருக்கோம், அது இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு சக்திவேலுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து முத்துவேலிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எங்களை எப்படி பசியோட வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க போறீங்க, எங்களை கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே பசியில சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே பொறுமை இழந்து போன முத்துவேல் வந்துட்டு ஏன்டா நடக்கிறதெல்லாம் அப்படியே ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, உங்ககிட்ட ஒரு வேலை தானே கொடுத்தோம், இந்த ஒரு வேலையை கூட உன்னால கரெக்டா பண்ண முடியாதா, ஏன் அப்படியே ரெண்டு பதில் சொல்லிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிருச்சா இல்லையான்னு கேளு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எல்லாருமே பசியில இருக்காங்களா அப்படி சொல்லி முத்துவேல் சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் தான் குமார் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கே ஃபோன் பண்றாரு, அண்ணே சாப்பாடு இன்னும் வரல, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், இங்க எல்லாருமே பசியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி குமார் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல பேசுற பேசன் வந்துட்டு நீ என்னப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க, நான் தான் வந்துட்டு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எங்க ஓனர் வீட்ல ஒரு டெத், சாப்பாடு எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நான் தான் வேற ஒரு கேட்டரிங் சர்வீஸோட நம்பருமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அந்த நம்பர்கிட்ட நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற அப்படி சொல்லிட்டு குமார் ஃபோன் பேசி இருக்கிறப்ப அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் குமாருக்கு பழசு எல்லாமே ஞாபகமே வருது. அன்னைக்கே அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, இன்னொரு கேட்டரிங் சர்வீஸோட நம்பருமே கொடுத்தாரு, அவங்க கிட்ட பேசாம விட்டது நம்மளோட தப்பு தான், நம்ம தான் அது எல்லாத்தையுமே மறந்து விட்டுட்டோம், இப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம குமார் திருத்தன்னு முடிச்சு நிக்கிறாரு. என்னடா ஆச்சு, என்ன சொன்னாங்க, சாப்பாடு கிளம்பிருச்சா, எவ்வளவு நேரத்துல வரும் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சக்தி ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரொம்பவே தயக்கத்தோட பேசுற குமார் வந்துட்டு இல்லப்பா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சாப்பாடுக்கு ஆர்டர் எல்லாமே சொல்லிட்டேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்தவங்க வந்துட்டு எங்களால ஆர்டர் எடுக்க முடியாது, அதனால நீங்க வேற கேட்டரிங் சர்வீஸ் பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அந்த நம்பர் ஃபோன் பண்ணி பேசி ஆர்டர் சொல்லலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா ஒரு மறதியில அப்படியே விட்டுட்டேன், எனக்கு இப்பதான்ப்பா ஞாபகம் வருது, நம்ம பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சாப்பாடுக்கு ஆர்டரே சொல்லலப்பா அப்படி சொல்லிட்டு குமார் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற, எல்லாருமே கூப்பிட்டாச்சு, அது போக பாண்டியன் வீட்டுக்கு சாப்பிட போனவங்க எல்லாருமே தடுத்து நிப்பாட்டி எல்லாருமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல தான் சாப்பிட சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கோம், கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நீ ஒழுங்கா கேட்டுட்டியா, அவங்க கிட்ட தான் சாப்பாடு ஆர்டர் கொடுத்தியா, மறந்துட்டு எதுவும் உளராதரா அப்படி சொல்லி சக்திவேல் பேசிட்டு இருக்காரு. இல்லப்பா எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது, நான் தான் சாப்பாடு ஆர்டர் கொடுக்கல, இது என்னோட தப்பு தான் அப்படி சொல்லி குமார் சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாருமே சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, அதுக்காக எதுக்கு எங்களே பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, காலையில இருந்து யாருமே சாப்பிடவே இல்லை, பசியோடய இருக்கிறோம், நாங்க வெளியில போயாவது சாப்பிட்டு இருந்திருப்போம், எங்களை வெளியவும் போக விடாம கறி விருந்து வந்துடும் அப்படி இப்படி சொல்லிட்டு எங்களை பசியோட உட்கார வச்சு கடைசி நேரத்துல சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க, இதுக்கு தான் உங்க அம்மாக்கு இவ்வளவு பெரிய கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்துனீங்களா, இப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணீங்களா, இதுக்கு நீங்க ஃபங்க்ஷனே நடத்தாம இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே முத்துவேல் சக்தியில பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரொம்ப அவமானப்பட்டு போன முத்துவேல் வந்துட்டு அந்த எல்லா கோவத்தையுமே குமார் மேல காட்டிடுறாரு. ஏற்கனவே இந்த பாண்டியன் வீட்டுக்காரங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இப்போ உன்னால முடிஞ்ச அளவுக்கு
நீ அசிங்கப்படுத்திட்டே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட எல்லாரும் முன்னாடியுமே வந்து குமார் பிடிச்சு முத்தியால் அடிச்சிடறாரு. தன்னோட பையன் அடி வாங்குறான் அப்படிங்கறதே மறந்துட்டு சக்திவேல் வந்துட்டு உன்னை நம்பி உங்ககிட்ட ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்தனா அதை கூட உன்னால சரியா பண்ண முடியல, நீ எல்லாம் என்னோட பையன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு, இவன் இன்னும் 4 அடி சேர்த்து அடினே அப்படி சொல்லிட்டு முத்துவேலை ஏத்தி விட்டு இருக்காரு. உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி சொல்லி ஊர்க்காரங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நம்பி வந்தோம் பாரு, இதெல்லாம் எங்களோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிடாம அப்படியே கிளம்ப போறாங்க. அப்ப முன்னாடி வந்து பேசுற கதிர் வந்துட்டு யாரும் அவசரப்பட்டு கிளம்பி போயிடாதீங்க, எங்க அப்பாவுமே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு, நீங்க எல்லாருமே சாப்பிட அளவுக்கு சாப்பாடு நிறையவே இருக்கு, அந்த முத்துவேல் வீட்டாளுக்கு சாப்பாடு போடாதுன்னா என்ன, எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு எல்லாருமே வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கதிர் கூப்பிடுறாரு. ஊர்க்காரங்க எல்லாருமே போலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப பாண்டியன் பேசுற கதிர் வந்துட்டு நானே எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க முடியும், நீங்க தானே பெரிய மனுஷன், நீங்க கூப்பிட்டாதான் அவங்க எல்லாம் வருவாங்க, நீங்களும் அம்மா போய் கூப்பிடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து பாண்டியன் கோமதி கூப்பிட்டு போறாரு. பாண்டியன் கோமதி 2 பேருமே வந்துட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆன சக்திவேல் வந்துட்டு எங்களோட சொந்தக்காரங்களை எப்படி சாப்பிட நீங்க கூப்பிட முடியும், அவங்க எல்லாம் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தவங்க, அவங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நீ பேசவே கூடாது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து பாண்டியன் கூட கோமதி கூட சண்டைக்கு போறாரு. இதனால ரொம்பவே பொறுமையா இழந்து போன கோமதி வந்துட்டு அவங்க ஒன்னும் உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்க கிடையாது, அவங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்கன்னா அவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தானே, அவங்க எனக்கு சொந்தக்காரங்கன்னா எங்க வீட்டாளுங்க எல்லாருக்குமே சொந்தக்காரங்க தான், அவங்க எங்க ஃபங்க்ஷன்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸே இல்ல அப்படி சொல்லிட்டு கோமதியுமே வந்துட்டு இப்ப பாயிண்ட் பிடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் வீட்டாளுங்க எல்லாருமே வந்து கூப்பிடுவோம், இன்னொரு பக்கம் அந்த முத்தியல் வீட்டாளுங்க சாப்பாடு எதுவுமே போடாதால ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து பாண்டியன் வீட்டு ஃபங்க்ஷன்லயே சாப்பிடறதுக்காக கிளம்பிடுறாங்க. எல்லாருமே போய் பந்தியில உட்காந்துடுறாங்க. பாண்டியன் வீட்டாளுமே வந்து ரொம்ப சந்தோஷமா பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து பாட்டி ரொம்ப மனசோடச்சு போயிடுறாங்க. நம்ம பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு ஓரமா நின்று நடக்கிறதெல்லாம் பாட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து பாட்டியை கூப்பிட்டு நீங்க மட்டும் ஏத்த ஓரமா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாரு. இப்படி பாண்டியன் வீட்டாளர்களும் ஊர்க்காரங்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாட்டியோட ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்கிறத பார்த்ததுமே முத்துவேலால சுத்தமா தாங்கவே முடியல. நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணியுமே கடைசியில ஃபங்க்ஷனுக்கு வந்தனால நம்ம சாப்பாடு கூட போட முடியல. இந்த பாண்டியனோட பையன் கதிர் என்னடானா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டான். அம்மாக்கு நம்ம 12 பவுன்ல செயின் போட்டதெல்லாம் பெரிய விஷயமா தெரியவே இல்ல, அவன் கொடுத்த அந்த சின்ன போட்டோ தான் பெரிய விஷயமா தெரியுது. இப்ப ஊர்க்காரங்களுமே பாண்டியன் குடும்பத்தை தான் பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட பையன் தான், எனக்கு இங்க நிக்கிறக்கே அவமானமா இருக்கு அப்படி சொல்லி முத்தியல் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. போதாத குறைக்கு ஊர்க்காரங்களுமே வந்துட்டு நீங்க மட்டும் ஏன்பா ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க, அதான் பாண்டியன் வீட்டாளுங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல, நீங்க மட்டும் ஏன் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம், ஃபங்க்ஷன் என்னமோ நீங்க தான் நடத்துறேன்னு சொன்னீங்க, ஆனா உங்களை விட இந்த பாண்டியன் வீட்டாளுங்க தான் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சிட்டாங்க, இந்த பாண்டியன் வீட்டாளுங்களும் சாப்பாடு போலனா நாங்க எல்லாரும் பசியோட தான் வீட்டுக்கு போயிருந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பந்தியில உட்காந்துட்டு பாண்டியன் வீட்டை எல்லாருமே வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரொம்பவே பொறுமையில இருந்து போன முத்துவேல் வந்துட்டு இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது சக்தி, எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு அப்படி சொல்லி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப ரொம்பவே கோவத்தோட குமார் கிட்ட பேசுற சக்திவேல் வந்துட்டு நீ மட்டும் எதுக்குடா இங்கனக்குள்ள நின்னுட்டு இருக்கற, அதான் பந்தியில சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கல்ல, போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவருமே கோவமா கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நாள் மனசு மாதிரி தெரிஞ்ச இந்த குமார் வந்துட்டு இந்த பாண்டியன் வீட்டு ஆளுங்கனால இப்படி ஒரு பதிலடி கிடைக்குமோ அவரால் இதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது, இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு கொடுத்த அந்த போட்டோ ஃப்ரேமையாவது உடைச்சு போட்டுறணும், அப்பா நம்ம கிட்ட சொன்னது அது ஒண்ணு மட்டும் தான், அந்த விஷயத்தை நம்ம கரெக்டா பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து கோமா கோயிலுக்குள்ள கிளம்பி போறாரு. குமார் இப்படி கோவத்தோட கோயிலுக்குள்ள போறத குழலி பாத்துறாங்க. இவன் கோமா கிளம்பி போறானா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இவன் ஏதோ பண்ண போறான் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு குழலியுமே குமார ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாங்க. பின்னாடி போறப்பே குழலி போன் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போறாங்க. கடைசியில குழலி நினைச்ச மாதிரியே குமாருமே வந்துட்டு போட்டோ ஃப்ரேம் எடுத்து 2ஆ உடைச்சிடுறாரு. இது எல்லாத்தையுமே குழலி அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அங்கனக்குள்ளே குமார வந்து குழலி பிடிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி கொடுத்த போட்டோ ஃப்ரேம் நீ உடைப்ப, நீ பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நீ உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு குழலி ஊர்க்காரங்க எல்லாருமே கூப்பிட்டுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே குமார் தான் போட்டோ ஃப்ரேம் உடைச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. குழலியுமே வந்து அவங்க கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தை அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே காமிச்சிடுறாங்க. குமார் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே மறுபடியும் கோயிலுக்கு கிளம்பி வராங்க. அப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து உங்களால தான் ஃபங்க்ஷன் சரியா நடத்த முடியல, இந்த பாண்டியன் வீட்டாளங்க நடத்துறாங்கன்னா அதுலயே இப்படி போட்டியோட இருக்கிறீங்க, உன் பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உங்க அம்மா ஆசையா அந்த கதிரோட போட்டோ ஃப்ரேம் வாங்கி பாத்துக்கிட்டு இருந்தாங்க, உன் பையனுக்கு தான் அப்படி எந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணல, அந்த கதிர் கொடுத்த கிஃப்டையாவது பத்திரமா வச்சிருக்கலாம்ல, உன் பையன் அதை உடைச்சிட்டான், இது எல்லாமே குரலி வீடியோ ஆதாரத்தோட வச்சிருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு இப்ப ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க முன்னாடியுமே முத்துவேல் குடும்பம் எல்லாருமே அவமானப்பட்டு நின்று இருக்காங்க. அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் இந்த முத்துவேல் வீட்டுக்கு இன்னுமே வந்து அவமானத்தை தான் குமார் தேடி கொடுத்துட்டாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் வந்து பாண்டியன் வீட்டு ஆளுகிட்ட யார்கிட்ட மாட்டுறாரோ இல்லையோ குழலி கிட்ட மாட்டிக்கிட்டா தான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.